அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உம்ரா போகிறீங்களா? இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்க இதை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு தடவையாவது. ஆமாவா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னா நம்ம கொண்டு போகிற லக்கேஜ் தான் நிறைய பேர் வெளியிலேருந்து வரவங்க ரூம்லேயே வச்சுட்டு வந்துருவாங்க. அப்படி இருந்துமே பள்ளிக்கு போகிறோம், சில பொருள் ஏதாவது தேவைப்படும்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவோம். அதே மாதிரி இதே லோக்கல்ல இருந்து போனோம்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி போன வரைக்குமே ரூம் புக் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் போவோம். இந்த டைம் ரூம்லாம் எதுவும் புக் பண்ணலை. நேராகவே பள்ளிக்கு போயிட்டு நம்ம பேக்கை சர்வீஸ் சென்டரில் கொடுத்தாச்சு. சர்வீஸ் சென்டரில் நம்ம பேக்கில் லிக்யூடோ ஃபுட் ஐட்டம் இருந்தால் எடுக்க சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நான் நிறைய ஐட்டம்ஸ் கொண்டு போயிருந்தேன். ஏன்னா இங்கேருந்து மக்கா 440 கிலோமீட்டரு. இடையில நம்ம நினைக்கிற இடத்துலலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் ஜூஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நான் இப்போ இல்லை, எப்போ எங்கே போனாலுமே லிக்யூட் ஐட்டம்ஸ் நிறையவே வச்சுக்குவேன். ஏன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்மளுக்கு இல்லாட்டாலும் வேறு யாருக்காவது ஹெல்ப்பாக இருக்குமே, அதனால அப்படி தான் எடுத்துகிட்டு போவேன். நான் எடுத்துகிட்டு என்னன்னா எப்போவுமே நாங்கள் எதாக இருந்தாலுமே உள்ளே கொண்டு போயிடுவோம். இந்த டைம் என்ன நினச்சோன்னு தெரியல. சரி எல்லாரும் அங்கங்கே கிடக்கு, செருப்பெல்லாம் கிடக்கு, பேக்கெல்லாம் அங்கங்கே இருக்குது, சரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போனோம். ஆனால் பார்த்தா இல்லை. நமக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் நிறைய பொருளை மிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். என்னன்னா இங்கே லட்சக்கணக்கான மக்கள் வரனால அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு என்னன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் யாராவது சாப்பிட்டுனா கூட பரவாயில்லையே, இப்படி குப்பைக்கு போனால் தான் ரொம்ப கஷ்டம். எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அது இங்கே பார்க்கும்போது இன்னுமே கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ அது நினச்சி கஷ்டமாக இருந்துச்சு. அதை விட செருப்பு போனது தான். பள்ளிக்குள்ளே நடக்கும்போது பிரச்சனை இல்லை, பள்ளியை தாண்டி வெளியில் நடக்கும்போது பயங்கர சூடு இல்லை, வெயில் அதிகமான வெயில் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதில் என்னன்னா நம்ம பொருளை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும். இது அவங்களோட டியூட்டி தான். அவங்க க்ளீன் பண்ணுறது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. எந்த பொருள் இருந்தாலும் அவங்க எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க. ஸோ நம்ம கொண்டு போகிற பொருளை நம்ம தான் வச்சுக்கணும். நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்த யாருமே பார்க்க மாட்டாங்க, ஸோ பத்திரமா இருக்கும், நம்ம வச்சுட்டு போகிறது இருக்குன்னு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா இருக்கவே இருக்காது. அதனால் நீங்கள் எந்த பொருள் கொண்டு போனாலும் ஒன்று கையிலே கொண்டு போங்க, இல்லாட்டி ரூமில் வச்சுட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.